பங்களாதேஷில் திடீரென தன் பதவியை ராஜினாமா செய்ததோடு பங்களாதேஷில் இருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் பிரதமர் ஷேக் ஹசீனா. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக டெக்ஸ்டைல் பிசினஸில் ஏற்றுமதி இந்திய அளவில் ஜவுளித்துறையில் பெயர் பெற்ற நமது திருப்பூருக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த வாய்ப்பினை தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ளாமல் தட்டி கழிக்கிறது என ஊடக வட்டாரத்தில் கூறப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை காரசாரமாக பேசியிருக்கிறார். முன்னெடுப்புகள் இல்லாமல் முன்னேற்றம் எப்படி சாத்தியம்? இந்திய அளவில் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் திருப்பூர் 50% அதிகமான பங்கை வகிக்கிறது. தற்போது இந்த கூடுதல் ஏற்றுமதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக திருப்பூரின் ஜவுளி வர்த்தகம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும். வங்கதேசத்தின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் குறைந்தது 10% ஏற்றுமதிக்கான வாய்ப்பு திருப்பூருக்கு கிடைக்கலாம் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதன் மூலம் மாதம் சுமார் 300 முதல் 400 மில்லியன் டாலர் வர்த்தகம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு. ஆனால் தமிழக முதலமைச்சருக்கோ விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது சந்தேகம்தான். வங்கதேசத்தில் இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கும் நிறுவனங்களையும் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் தமிழகத்திற்கு கொண்டு வர ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்கிறாரா? தமிழகத்திற்கு இந்த நிறுவனங்களை கொண்டு வர முன்னெடுப்புகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா? இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினாரா என்பவை குறித்தும் எந்த தகவலும் இதுவரை இல்லை. மிக பெரும் தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தின் கதவை தட்ட தயாராக இருக்கும் பொழுது அவற்றை இருகரம் கொண்டு வரவேற்கும் வகையில் செயல்படாமல் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறோம் என்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்போது புரிந்து கொள்வார் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. கோவைக்கு மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் வந்திருந்தார் சென்ற வாரம். அங்கே அப்போது பல முதலீட்டாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தமிழக முதலீட்டாளர்கள் எல்லோரும் மத்திய பிரதேசத்துக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தருகிறேன், தாராளமாக உங்கள் முதலீட்டை அங்கு செய்யுங்க என கூறியிருந்தார். அந்த சமயம் ஜவுளி கடை முதலாளிகளின் கஷ்டங்களையும் திருப்பூரை மேம்படுத்த பல வளர்ச்சி திட்டங்களையும் பற்றி பேசி வந்தார். ஒருவேளை கோவை மக்களவை தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெற்று இருந்தால் திருப்பூரில் ஜவுளி கடைகள் பெரிய அளவில் வளர்ந்திருக்கும் எனவும் அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்திருப்பார் எனவும் சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக மாறி வருகிறது. இப்படியான சமயத்தில் திருப்பூரில் எந்த அளவுக்கு நிறுவனங்களை கொண்டு வர முடியும், முதலீட்டாளர்கள் எப்படி இருக்க முடியும் என தொடர்ந்து அண்ணாமலை பேசி வருவது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமேஸ்வரம் பகுதி, குறிப்பாக நம்முடைய பாம்பன் பகுதியிலிருந்து நம்முடைய மீனவ சொந்தங்கள் டெல்லியில நேற்று முன்தினம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம். அதே நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். அமைச்சர் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களோடு மீன்வளத்துறை அமைச்சரவையினுடைய செயலாளரும் வெளியுறவுத்துறை அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று. அதே போல நம்முடைய சந்திப்பின் போது அமைச்சர் அவர்கள் மீன்வளத்துறையினுடைய செயலாளரையும் அழைத்திருந்தார்கள், பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. அதனால் எல்லா விஷயங்களையும் கூட ஒரே நேரத்துல 1 மணி நேரம் அந்த நிகழ்வுல பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுல குறிப்பாக சமீபத்துல, குறிப்பாக இந்த 2024 இந்திய இலங்கை எல்லை பகுதியில அதிகப்படியான தமிழ் மீனவர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2024 இதுவரை 273 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே ஆண்டுல. அதுல 204 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 69 மீனவர்கள் சிறையில் இருக்கிறார்.